கிருஷ்ணகிரி அடுத்து உள்ள வரட்டனப்பள்ளி என்ற ஊரில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவில் மிகவும் பழமையான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சிறந்த தலமாகும். இந்த தலம் ராகு கேது செவ்வாய் தோஷங்களை நீக்கும் தலமாகவும் விளங்குகிறது. கிருஷ்ணகிரியில் இருந்து குப்பம் செல்லும் சாலையில் வரட்டனப்பள்ளி எனும் ஊரில் அமைந்துள்ளது இந்த கோவில். நரசிம்மர் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களிலே மிகவும் அற்புதமானது மற்றும் அழகானது நரசிம்மர் அவதாரம். நரசிம்ம ரூபம் உக்கிரமானது என்றாலும் பக்தர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அடுத்த கணமே காப்பாற்ற வருபவர். நாளை என்ற சொல்லே அறியாதவர் நரசிம்மர். தாயின் கருவில் உதித்து வந்தால் கூட தாமதமாகி விடும் என்று தனது பக்தரை அதுவரை பொறுமையாக இருந்து துன்பத்தை அனுபவிக்க விடமாட்டார். தூணிலும் இருக்கிறாரா உனது ஸ்ரீஹரி என கேட்டு அதை உடைக்க முயன்ற இரண்யன் தனது கதாயத்தை ஓங்கும் முன்பாக அவன் முன் அவதாரம் எடுத்து தூணில் இருந்து வெளிப்பட்டு தோன்றினார் நரசிம்மர். இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உண்மையான பக்தியோடும் அழைத்தால் தூணிலிருந்து வெளிப்பட்டு பக்தனை காப்பாற்றுவான் என்று உலகிற்கு உணர்த்திய அவதாரம் நரசிம்ம அவதாரம். மகாவிஷ்ணு அநீதியை அழிக்கவும் தர்மத்தை நிலை நாட்டவும் பல அவதாரங்களை எடுத்தார். அவற்றில் மிகவும் சக்தி வாய்ந்தது நரசிம்மர் அவதாரம். நரசிம்ம அவதாரம் என்றாலே மனித உடலும் சிங்க முகமும் கொண்ட உக்கிரமான தோற்றம் தான் அனைவரின் நினைவிற்கு வரும். ஆனால் உண்மையில் நரசிம்மர் கருணையின் வடிவம் அவர். பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து அருள் புரிபவர் ஆவார். லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வந்தால் இல்லத்தில் சுபிட்சம் ஏற்படுவதோடு தீராத நோய்களும் தீரும். நினைத்த காரியம் நிறைவேறும். சனிக்கிழமைகளில் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வந்தால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். லட்சுமி நரசிம்மருக்கு பானகத்தை நைவேத்தியம் செய்து வந்தால் 8 திசைகளில் இருந்தும் நன்மைகள் வீடு தேடி வரும். வீட்டில் தீய சக்திகள் இருந்தால் விலகி ஓடிவிடும். இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வாழ்வில் வளம் பெறுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கம்.